ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு 6 விதமான ப்ராப்ளம்ஸும் அதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க சொல்யூஷன்ஸையும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இதுல ஏதாவது 1-2 டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்பை பார்ப்போம். நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம், இந்த சிங்க்ல பத்து போய் அடைச்சிக்கிட்டு தண்ணி உள்ளார போகாம இருக்குது. நீங்க இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம வாங்குற சிங்க்ல இந்த மாதிரி மேல ஸ்டீல் மூடி ஒண்ணு வரும். ஸோ அந்த மூடிய மறக்காம அதுல போட்டு வச்சோம் அப்படின்னா பெரிய பெரிய வேஸ்ட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிக்கும். அதே மாதிரி நைட் டைம்ல மேல இருக்கிற நாபை லைட்டா ப்ரெஸ் பண்ணோம்னா அது கீழே நல்லா பிடிச்சிக்கும். ஸோ மேலேருந்து தண்ணி ஊற்றினாலும் கீழே போகாது, கீழேருந்து கரப்பாம்பூச்சி இல்லை வேற ஏதாவது பூச்சிகளும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இந்த ஒரு ஃபில்டரை வச்சு நமக்கு 2 யூஸ் இருக்கு. பட் இதுல இருக்கிற டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன சின்ன வேஸ்ட் எல்லாம் ஃபில்டர் பண்ணாது. அதாவது சாத பருக்கையும் இல்லை வேற ஏதோ சின்ன சின்ன ஐட்டமும் உள்ளார போயிடும். இது நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் வாங்கிக்கிட்டேன். இது நான் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் என்னோட ஷாப்பிங் வீடியோ ஹால் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பாடியில தான் வாங்கினேன். இதை நான் இந்த மேலே அவங்க கொடுத்த மூடியை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த ஃபில்டரை எடுத்து போட்டுடுறேன். இது சின்ன சின்ன வேஸ்ட்லேருந்து எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால கீழேருந்து பூச்சிகள் மேலே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதுல பூச்சி எனக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இந்த மூடியை எடுத்து நைட் டைம்ல மட்டும் உள்ளார போட்டு லைட்டா அந்த நாபை ப்ரெஸ் பண்ணி விட்டு மறுநாள் காலையில இந்த மூடியை எடுத்து வச்சுட்டு நம்ம வாங்கியிருக்க இந்த ஸ்ட்ரெயினரை எடுத்து போட்டுடலாம். இந்த ஸ்ட்ரெயினர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க எனக்கு. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் நம்ம எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஹேண்ட் வாஷ்ல நம்ம லைட்டா ப்ரெஸ் பண்ணாலே நிறைய லிக்விட்ஸ் நம்ம கைக்கு எக்ஸஸா வரும். ஸோ அதனால இது ஈஸியா தீந்து போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. தேவையில்லாம நிறைய நாமளும் வேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்டை அதோட கழுத்து பகுதியில போட்டுட்டோம்னா நம்ம எவ்வளவுதான் ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு ப்ரெஸ்க்கு ஒரு டிராப் தாங்க வரும். ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால இது வேஸ்ட் ஆகவும் ஆகல. நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு டிராப்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியா. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நான் புல்கா செய்யணும்னு ட்ரை பண்ணப்போ எனக்கு இடுக்கி இல்லை. இந்த மாதிரி நல்லா டைட்டா ரப்பர் பேண்டை போட்டு அதோட கழுத்து பகுதியில சுத்திட்டு பின்னாடி அதோட காம்பை நம்ம இடுக்கி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் புல்கா எடுக்க யூஸ் பண்ணப்போ நான் வீடியோ எடுக்கல, அதனால நான் இதை உங்களுக்கு அப்பளம் பொரிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ்லாம் நீங்க தனியா தான் வாங்கணும்னு இல்லை. நம்ம வெளியிலேருந்து ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்றோம் இல்லை வேற ஏதோ பேக்கெட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வரோம்னா அதுலயே அவங்க ரப்பர் பேண்ட் போட்டு தான் நமக்கு பேக் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வர பேண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்க வீட்டில் கிச்சன்ல ஏதாவது ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். மேரேஜ் ஆன புதுசுல எனக்கு இந்த க்ளோஸ் டஸ்ட்பின் மேல அவ்வளவா பெரிய அபிப்பிராயம் கிடையாது. ஸோ நான் அதனால ஓப்பன் பேஸ்கெட் தான் யூஸ் பண்ணேன். பட் இப்போ இந்த க்ளோஸ்டு பேஸ்கெட் வாங்கினதுனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஸ்மெல் வெளியில வர்றது இல்லை. இதுல பூச்சி போயிட்டு கரப்பாம்பூச்சி வரும் இல்லை வேற ஏதாவது பூச்சிகள் வருங்கிற பயம் எனக்கு கிடையாது. நான் அதை நல்லா க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கிறதுனால எனக்கு ஸ்மெல் எதுவுமே கிச்சன்ல வர்றதில்லை. ஸோ இந்த டஸ்ட்பினை டைரக்டா யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஒர்க்கிங் விமனா இருந்தா டெய்லி இந்த டஸ்ட்பினை எடுத்து வாஷ் பண்ணி கிளீன் பண்றது நம்மளால முடியாது. ஸோ அந்த படம் டஸ்ட்பினை கிளீன் பண்ணுவாங்க. இதுதான் ஃபேக்ட். நான் உள்ளார ஒரு நாப்தலின் பால் எப்பயுமே போட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த கவர் போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு பிளாஸ்டிக் கவரை ஒரு 4ஆ மடிச்சு கீழே போட்டுட்டு அதுக்கு மேல இந்த கார்பேஜ் கவரை நான் போடுறதுனால இந்த கார்பேஜ் கவர்லயும் எதுவும் லீக் ஆச்சுன்னா அது கீழே போய் படாது, இந்த கவர்லயே தங்கிக்கும், மூடிடும். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வெயிட்டா போடும் போது இந்த கார்பேஜ் கவர் உள்ளார போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வால்ல இந்த ஸ்டிக் பண்ணி ஹேங்கர்ஸா யூஸ் பண்றதுக்காக உள்ள கிளிப்ஸ்லாம் யூஸ் வச்சுட்டு இருக்கோம்.
அதை இப்படி தலைகீழா வச்சு அந்த டஸ்ட்பின்ல ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கு அப்புறமா இந்த கார்பேஜ் கவர் எடுத்து அதுல மாட்டி விட்டுட்டோம்னா எவ்வளவு வெயிட் போட்டாலும் கார்பேஜ் கவர் உள்ளார போகாது. ஸோ இந்த மாதிரி கிளிப்பை இல்லைன்னா இன்னொரு ஐடியா என்ன பண்ணிக்கிறதுக்கான ஹேண்டில் இருந்துச்சுன்னா அந்த ஹேண்டில் இந்த கவரை நல்லா சுற்றி விட்டுருங்க. டஸ்ட்பின்னோட ஹேண்டில் முன்னாடி எடுத்துக்கோங்க. முன்பக்கம் வச்சு கவரை நல்லா போட்டுட்டு அந்த ஹேண்டில் லைட்டாக சுற்றி விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா அந்த டஸ்ட்பினோட ஹேண்டில் பின்பக்கம் தள்ளிட்டீங்கன்னா இந்த டஸ்ட்பின் கவர் அதில் நல்லா சுற்றிக்கும். ஸோ வெயிட் போட்டாலும் உள்ளார வெயிட் கவர் விழாது. நெக்ஸ்ட், இந்த மாதிரி கத்தி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மழங்கி போயிடும். அதை எப்படி கூர் பிடிக்கலாம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பீங்கான் கப்பு திருப்பி வச்சு அதை நல்லா தேய்ச்சிங்கன்னா ஷார்ப் ஆயிடும். எங்க வீட்டில் கப்பு இல்லை அப்படின்னீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயுமே இப்போ பீங்கான் ஜாடி வச்சிருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீங்கான் பாத்திரம் இருந்ததுன்னா அதை பின்பக்கமா திருப்பி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கும். அந்த சொரசொரப்புல வச்சு தேய்ச்சோம்னா கத்தி நல்லா ஷார்ப் ஆயிடும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். சிசர்ஸ்லாம் மழங்கி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுது? கத்திரிக்கோலை எப்படி ஷார்ப் பண்ணலாம்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி டேப்லெட் கவர் இருக்கும். எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது இந்த டேப்லெட் கவர். நீங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி கத்திரிக்கோலை ஜஸ்ட் அங்கங்க கட் பண்ணி விட்டீங்கனாலே போதும். கத்திரிக்கோல் தானாகவே ஷார்ப் ஆகிடும். ஸோ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.